இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். அட நீயா? திடீர்னு எங்க காணாம போனீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா? உன் கூட உட்கார குழந்தைங்க தேவையே இல்லைன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு பதிலா உங்களை உட்கார வச்சுப்பல்ல. அண்ணா நீங்க என்ன பண்றீங்க? பைத்தியம் பிடிச்சிருச்சா அண்ணா? இப்பெல்லாம் அரசியல் பிரச்சாரம் ரொம்ப ரொம்ப சூடு பிடிச்சிருச்சு. யாரை பார்த்தாலும் தேர்தலை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. வணக்கம் பிரிட்ஜு அண்ணா. வணக்கம். வணக்கம் பிரிட்ஜு அண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கண்ணா. வாங்க வாங்க உட்காருங்க. உங்க எல்லாருக்கும் என் வணக்கம். அண்ணா உங்க தம்பிக்கு கல்யாணம் முடிவானாலும் ஆச்சு, நீங்க தங்க மாதிரி ஜொலிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அட நிலா மாதிரி ஜொலிக்காம இருப்பாரா சோட்டு? அவரோட தம்பியோட கல்யாண பொறுப்பெல்லாம் இவர் கையில தானே இருக்கு. ஆமா, எல்லாம் அந்த இறைவனுடைய கருணை தான். எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. என்ன இருந்தாலும் வாழ்க்கைய வாழ்ந்து தானே ஆகணும். ஆனா ஒரு விஷயம், அண்ணன் கல்யாணம் பண்ணாம பிரம்மச்சாரியா வீட்டுல இருக்கும்போது அண்ணனை விட்டுட்டு தம்பிக்கு கல்யாணம் பண்றது நல்லாவா இருக்கு? ராஜு சொல்லுங்க. என்னதான் உன் வீட்டுக்கு 4 பக்கமும் செவர் இருந்தாலும் உன் வீட்டு விஷயம் யாருக்கும் தெரியாதுன்னு மட்டும் நினைக்காத. என்னப்பா அது, நீ தினமும் எல்லாருடைய வீட்டையும் நியூஸ் பேப்பரா நினைச்சு புது புது விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கே, எப்படின்னு கேக்குறேன். இது பாரு, முதல்ல உன் வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாரு, அப்புறம் மத்தவங்கள பத்தி பேசலாம். அது இல்லன்னா நான் நிறுத்து. பேப்பரை படி. தலைவர், என் மாப்பிள்ள என்ன பண்ணான் தெரியுமா? 1 வருஷமா பட்டணத்து பொண்ணோட சுத்திக்கிட்டு இருந்திருக்கான். இந்த விஷயம் எனக்கு தெரியாம இருந்திருக்கு. இன்னைக்கு இவரு ஊர்ல போய் கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுல இருந்திருக்காரு. இன்னைக்குதான் அது எனக்கு தெரிய வந்திருக்கு. அதனாலதான் புடிச்சு இழுத்துட்டு வந்து நிக்கிறேன். தலைவர், தண்டனை கடுமையா இருக்கணும். இந்த கிராமத்துல எந்த ஒருத்தனும் பொண்ணுங்களோட கற்போட விளையாடும் போது இவனை நினைச்சு பார்க்கணும். என்னப்பா இதெல்லாம்? நீ கல்யாணம் ஆனவன் தானே? உன் மனைவியும் கர்ப்பமா இருக்கா. அப்படி இருக்கும்போது அந்த பட்டணத்து பொண்ணுகிட்ட என்னத்தை பார்த்த? இப்படி எல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருந்தா குடும்பம் நாசமாயிடாது? தலைவரே, நான் படிச்சவன். என் வீட்டாளுங்க சொத்து மேல இருக்கிற ஆசையில அந்த பட்டிக்காட்டை எனக்கு கட்டி வச்சுட்டாங்க. எங்க 2 பேருக்கும் ஒத்து வரல. ஆனா அந்த பட்டணத்துக்காரி எனக்கு ஏத்த மாதிரி இருக்கா. அவளும் படிச்சவதான். நீ சொல்றதும் சரிதான். கல்யாணத்துக்கு அப்புறம் மனசு ஒத்து போகணும். உன்னோட மாப்பிள்ளையையும் பொண்ணையும் 1 மாசம் உன் வீட்லயே நீ வச்சுக்கணும். அதுவும் உன் கண் பார்வையில. அப்படியே உன் பொண்ணுக்கு புருஷனுக்கு எப்படிலாம் பணிவிட பண்ணணும்னு சொல்லி கொடு. நானா இந்த மானு கட்டவன என் வீட்டுல வச்சுக்கணுமா? வேற ஒருத்தி கூட சுத்தினவன என்னால முடியாது. சொட்ட ரொம்ப கோவப்படுறானே. பட்டத்தோட நூலை எப்ப விடணும், எப்ப இழுக்கணுங்கிறத ஒரு பொண்ணோட தகப்பனா நீ தெரிஞ்சுக்கணும்ல. பிரிட்ஜு அண்ணா, எங்க போயிருந்தீங்க? இன்னைக்கு எனக்கு நலங்கு. நீங்க நலங்கு வைக்காம அந்த சம்பிரதாயம் எப்படி முடியுங்கிற? வா மாப்பிள்ள வா. அம்மா, அப்பா சாமான் லிஸ்ட கொடுத்துருந்தாரு. நான் மார்க்கெட்டுக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு தடவை நீங்க அதை செக் பண்ணிட்டீங்கன்னா நான் பாத்துக்கிறேன். இல்ல அது இது பாரு பப்ளு, உன்னோட பெரிய அண்ணன் கூட இங்க வந்துட்டான். சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வா. எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடானா என்னோட அண்ணா வந்து நலுங்க வச்சாதான் நான் குளிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கேன். போப்போ சீக்கிரம் குளி. இந்தாங்க. இது தெரியுது தெரியுது. அதெல்லாம் விடுங்கண்ணா. முதல்ல நீங்க எனக்கு நலங்கு வைங்க. வாங்க. உங்களுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? என்னுடைய அன்பான பாசமான தம்பிக்கு கல்யாணம்ல உனக்கு நலுங்கு வைக்காம இருப்பனா? இந்த பக்கம் என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே உண்டு. அப்புறம் ஒரு விஷயத்தை என்னைக்கும் மறக்காத. நீ இன்னைக்கு எப்படி சந்தோஷமா இருக்கியோ அதே மாதிரி உன் மனைவியையும் சந்தோஷமா வச்சுக்க. ஓகே? என்ன பூசுன? பூசிட்டானே.
உங்களுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஆகாது, அதனால என் கல்யாணத்துல உங்களுக்கு நலங்கு வச்சிடுறேன். இங்க பாருங்க, இவதான் என்னோட வருங்கால பொண்டாட்டி. இப்பதான் எனக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணான். ஏய் பப்ளு, போட்டோவெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல சீக்கிரமா போய் குளி, இல்லன்னா அம்மா வந்தா கோவப்படுவாங்க. அட முதல்ல நான் கட்டிக்க போறவள பாருங்க, ஆஹா. பார்க்க தேவதையாட்டம் இருக்கா. நீங்க பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டே இருப்பீங்க. அப்ப நீ என் பேச்ச கேட்க மாட்டேன். சரி சரி. எப்படி இருக்கா அவ? போதும் போதும், என் பொண்டாட்டி எந்த அளவுக்குலாம் பார்க்க கூடாது. அப்புறம் நான் காலையில மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன்ல, அங்க கிராமத்துல இருக்கிற எல்லாரும் என்கிட்ட வந்து, அதாவது என்னன்னா, அப்பா முதல் பையனை விட்டுட்டு 2வது பையனுக்கு கல்யாணம் பண்றாருன்னு என்கிட்ட வந்து கேட்டாங்க. கிராமத்துக்காரவங்களுக்குலாம் அறிவே இல்ல. உங்களுக்குலாம் எப்படி கல்யாணம் நடக்கும்? யாரு கட்டிப்பாங்க? நீங்க முதல்ல கண்ணாடியில போய் முகத்தை பாருங்க. வளர ஆரம்பிக்கிறதுக்குள்ள முடிஞ்சு போயிட்டீங்க. சாரி அண்ணா, தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா உண்மை இதுதானே. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு யாராவது நினைச்சா அவ முட்டாளா இருப்பா. ஆனா உங்களுக்கு தான் உண்மை நல்லா தெரியும்ல. கிராமத்துக்காரங்க இப்படிதான் கிண்டல் பண்ணுவாங்க. பப்ளு, இதோ வரேன். போயிட்டு வரேன். இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. நான் உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? அப்படி இருந்தும் நீ வரல, என்ன பண்ணலாம் உன்ன? இப்படியே பேசிட்டு இருக்க போறியா, இல்ல ஒருபடியா ஏதாவது? இந்த பொண்ணு இருக்காளே, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. எத்தனை தடவை போன் பண்றது, போன் எடுக்க மாட்டேங்கிறா. என்னதான் பண்றாளோ தெரியலையே. அட உமங், சொல்லுங்கம்மா. உங்க அக்கா வந்துட்டாளா? அட அவங்க எப்பயோ வந்துட்டாங்க. அங்கதான் அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள தொல்லை பண்ண கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த மகாராணி இருக்காளே, நான் பாட்டுக்கு போன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ ரூம்ல தான் உட்காந்துட்டு இருக்காளா? சரி வா பாக்கலாம். ஊர்வி, ஊர்வி கதவை தர. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஊர்வி, என்னம்மா? நீ பாட்டுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருந்தா இங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரம் வா. இத வரேன், ஒரு 5 நிமிஷம்மா. சரி சரி, சீக்கிரம் வந்துரு. ஐயோ அம்மா, நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் அக்கா கேட்கவே மாட்டாங்க. அவங்க இப்ப கல்யாண பொண்ணு, அதனால டைம் ஆகும். உனக்கு முந்திரி கொட்டை மாதிரி எல்லாம் தெரியும். நீ என் கூட வந்து உதவி பண்ணு. வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டல? வேற வழி இல்ல டார்லிங். அவனோட போட்டோ பாத்தியா? எவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கான். அதை எப்படி விட முடியும்? இங்க பாரு, என் பொறுமையை நீ சோதிக்காத. அவன் மட்டும் உன்னை தொட்டான்னா நான் அவனை கொன்னுடுவேன். அவனை கொல்றதுல அப்புறம் பார்க்கலாம். முதல்ல என்ன கொல்லுடா. மறுபடியுமா? உங்க அம்மா வந்தாங்கன்னா கதவை உடைச்சிருவாங்க. உடைக்கட்டும், நீ உன் வேலையை பாரு. இந்தா அம்மா, இந்த டிஃபன். இன்னைக்கு இந்த குடும்பத்தோட கௌரவ பிரச்சனை உனக்கு தான் தெரியும்ல. இன்னைக்கு உன்னால இந்த சமூகமே எங்களை பார்த்து சிரிக்குது. இன்னைக்கு நலுங்கு வைக்க போறோம். இப்ப நீ அங்க வந்தீன்னா எல்லாரும் எங்களை பார்த்து கேவலமா சிரிப்பாங்க. இது எங்களுக்கு பெரிய அவமானம் ஆயிடும். எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனாலதான் சொல்றேன். எனக்கு தெரியுமா, நான் எப்பெல்லாம் உங்க கூடவும் அப்பா கூடவும் இருக்கணும், அப்பெல்லாம் உங்களுக்கு என்ன பிடிக்கிறதே இல்லை. இருந்தாலும் நீங்க தலை குனிகிற அளவுக்கு நான் எந்த காரியத்தையும் செய்யவே மாட்டேம்மா.
நீங்க வருத்தப்படாதீங்க. நான் என் ரூம்குள்ளேயே இருந்துக்கிறேம்மா. நீங்களா வந்து என்ன கூப்பிடுற வரைக்கும் நான் வெளியே வரவே மாட்டேம்மா. இவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இவனோட அபசுகுணமான முகத்தோட என் முன்னாடி வந்து நிக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். கல்யாணம் முடியற வரைக்குமாவது வர வேணாம்னு சொல்லு. நீங்க என்ன பேசுறீங்க? வீட்டுல விருந்தாளிங்க இருக்காங்க, யாராவது கேட்ட போறாங்க. கல்யாணம் முடியற வரைக்கும் அவன் முகத்தை காட்டக்கூடாதுன்னு தெளிவா சொன்னியா இல்லையா? நான் அவங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இன்னைக்கு இவனாலதான் நிறைய சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு வரல. இன்னைக்கு சாதாரணமா தான் நினைப்பாங்க, நாளைக்கு அவங்களே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஜிஜினும் அவனோட குடும்பமும் என் தம்பி மகேஷோட குடும்பமும் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இது கல்யாண வீடு, இன்னும் பாதி விருந்தாளிங்க வரல. வீடு எப்படி களை கட்டும்? நான் என்னத்த சொல்றது? எனக்கும் வயிற்றுச்சலா தான் இருக்கு. எனக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளை இருக்கிறதுக்கு சாகிறதேமே. சரி சரி விட்டு தள்ளு. இது கல்யாண வீடு, நமக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க போங்க, நான் இப்ப வந்துடுறேன். உங்களுக்குலாம் எப்படி கல்யாணம் நடக்கும்? நீங்க முதல்ல கண்ணாடியில போய் முகத்தை பாருங்க. வளர ஆரம்பிக்கிறதுக்குள்ள முடிஞ்சு போயிட்டீங்க. இவன் அவசகுணமான முகத்தை வச்சுக்கிட்டு என் முன்னாடி வர வேண்டான்னு எத்தனை தடவை சொல்றது? கல்யாணம் முடியற வரைக்கும் இவன் முகத்தை காட்ட வேண்டான்னு இவங்கிட்ட சொன்னியா இல்லையா? எனக்கும் வயிற்றுச்சலா தான் இருக்கு. எனக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளை இருக்கிறதுக்கு சாகிறதேமே. அட முதல்ல நான் கட்டிக்க போறவள பாருங்க, பார்க்க தேவதையாட்டம் இருக்கா. ஊர்வி, உனக்கு என்ன மூளைக்கில குழம்பி போயிடுச்சா இல்ல பைத்தியமா? எவ்வளவு நேரமா கதவு தட்டிட்டு இருக்கேன். ஏன் ரூம் இவ்வளவு இருட்டா இருக்கு? சாரிம்மா, இன்னைக்கு பார்லர்ல ரொம்ப களைச்சு போயிட்டேன், அதான் தூங்கிட்டேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அங்க மாப்பிள்ளை வீட்ல இருந்து நலங்குக்கு வேண்டியதெல்லாம் வந்துருச்சு. நீ என்னடான்னா இன்னும் ரெடி ஆகாம இருக்க? இந்த நேரத்துல தூங்கிட்டு இருக்க? ஐயோ என்னம்மா, இதுக்கு மேல பிறந்த வீட்டுல தூங்குற மாதிரி என்னால தூங்க முடியுமா? போதும் போதும் நடிக்காத, சீக்கிரமா வா வா. உங்களுக்குலாம் எப்படி கல்யாணம் நடக்கும்? நீங்க முதல்ல கண்ணாடியில போய் முகத்தை பாருங்க. வளர ஆரம்பிக்கிறதுக்குள்ள முடிஞ்சு போயிட்டீங்க. இந்த அபசகுணமான முகத்தை வச்சுக்கிட்டு என் முன்னாடி வர வேண்டான்னு எத்தனை தடவை சொல்றது? கல்யாணம் முடியற வரைக்கும் அவன் முகத்தை காட்டக்கூடாதுன்னு தெளிவா சொன்னியா இல்லையா? எனக்கும் வயிற்றுச்சலா தான் இருக்கு. எனக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளை இருக்கிறதுக்கு சாகிறதேமே. எல்லாமே மாறிடுச்சு, காலம் மாறிடுச்சு, உலகம் எவ்வளவோ மாறிடுச்சு. ஆனா மக்களுடைய எண்ணங்கள் மட்டும் மாறவே இல்லை. எல்லாரையும் மாத்தியே ஆகணும். எல்லாரையும் மாத்துறதுக்கு முன்னாடி அவங்களுடைய எண்ணங்களை மாத்தணும். அவங்க சில தியாகங்களை செஞ்சாகணும். தியாகம் செய்யலன்னா செய்ய வைப்பேன். உங்களுக்குலாம் எப்படி கல்யாணம் நடக்கும்? நீங்க முதல்ல கண்ணாடியில போய் முகத்தை பாருங்க. வளர ஆரம்பிக்கிறதுக்குள்ள முடிஞ்சு போயிட்டீங்க. உங்களுக்குலாம் எப்படி கல்யாணம் நடக்கும்? நீங்க முதல்ல கண்ணாடியில போய் முகத்தை பாருங்க. வளர ஆரம்பிக்கிறதுக்குள்ள முடிஞ்சு போயிட்டீங்க. என்ன அபசகுணம் இது? அம்மா அப்பா சீக்கிரம் வாங்க, இங்க வந்து பாருங்களேன். அட கடவுளே, செத்து போன புறாவா? அதுவும் கல்யாண வீட்டு வாசல்ல வந்து கிடக்குது. இது அபசகுணமாச்சு. அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி நடந்தா எப்படி? எனக்கு தெரிஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துறது நல்லது. அட இதுக்கு போய் கல்யாணத்தை நிறுத்தணும்னா எப்படி? நீ சும்மாருடா, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? போதும் போதும், தேவையில்லாம விஷயத்தை பெருசு பண்ணாதீங்க. சீமா இங்க வா, செத்து போன இந்த பறவையை கொண்டு போய் வெளியே போடு. இன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த வீட்ல இருப்ப, நாளைக்கு உன் புகுந்த வீட்டுக்கு போயிருவ. இங்க பாருங்க, நான் வராமல இருக்க மாட்டேன். இந்த வீடு என்னோடது, எப்பவும் என்னோடதா தான் இருக்கும். இங்க பாருங்கம்மா,
ஓவரா இந்த மாதிரி பேசி போர் அடிக்காதீங்க. நான் இப்ப எது சொன்னாலும் உனக்கு போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுக்குன்னு உண்மை மாறிடுமா என்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணோட உண்மையான வீடு அவளோட புகுந்த வீடு தான். உண்மையிலேயே பப்ளு ரொம்ப நல்ல பையன்தான். உன்னை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்குவான். பப்ளுவோட போட்டோவை பார்த்ததுமே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உனக்கு பொருத்தமான மாப்பிள்ளை இவன் தான். ஆனா அவங்க வீட்ல ரொம்ப நாளா எதுவுமே சொல்லாம இருந்ததுனால வேண்டான்னு சொல்லிடுவாங்களோன்னு நினைச்சேன். நான் கூட தான் சம்மதம் சொல்லல. சும்மாரு, நீ சொல்ற வரைக்கும் காத்திருந்தா இப்ப இந்த கல்யாண ஏற்பாடு நடந்திருக்காது. உனக்கு ஏத்த நல்ல மாப்பிள்ளை நம்ம கைய விட்டு போயிருப்பாரு. வீட்டுக்கு ஒரே பிள்ளை, வீடு சொத்து பத்து எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு. இங்க பாருங்கம்மா, நீங்களே சொத்தையும் மாப்பிளையும் கட்டிட்டு அழுங்க. ஆனா எனக்கு எங்கேயாவது ரொம்ப தூரம் போகணும் போல இருக்கு. வாய் மூடி. இந்த மாதிரி பேசுறத நிறுத்து. உங்க அப்பா நம்மளை விட்டு போனதுல இருந்து எனக்கு ஒரே ஒரு கவலை தான் இருந்தது, உனக்கு எப்படி கல்யாணம் பண்ண போறேங்கிறது. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வரன் கிடைச்சிருக்கு. நீ என்னடா இப்படி பேசுற? உங்களுக்கு ஒரு பிள்ளையும் இருக்கான். அவனை பத்தி எனக்கு கவலை இல்லம்மா. எனக்கு இருந்தது உன்னை பத்தின கவலை தான். அந்த கவலையும் போயிடுச்சு. அடடடா, என் மதர் இந்தியா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க, ஓகே? அப்புறம் நீங்க அழுததுனால இப்போ ஓடி போற பிளான் கேன்சல். சரிம்மா, பப்ளுக்கு ஒரு அண்ணன் இருக்காரே, அண்ணன் இருக்கும்போது எல்லா சொத்தும் இவருக்கு எப்படி வந்து சேரும் சொல்லுங்க? சீ, அந்த குள்ளனா? அவனை அவங்க அம்மா அப்பாவே புள்ளையா மதிக்கிறது இல்ல. அவன் கல்யாணத்துக்கு வராம இருக்கிறதே நல்லதுதான். அபசகுணமா இல்லாம இருக்கு. கொஞ்சம் நெல்லு. சொல்லுங்கப்பா. நீ ஏன் வெளியே வந்த? ஒரு ரூமுக்கு போயிடு. அது வெளியூர்ல இருக்க என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் வாழ்க்கையில முதல் முறையா ஒரு உருப்படியான வேலையை பண்றேன். இதை பார், கல்யாணம் நல்லபடியா முடியற வரைக்கும் இந்த பக்கம் வராது. போ இங்க இருந்து. என்னாச்சு பிர்ஜு? இன்னைக்கு உங்க வீட்ல கல்யாணம், இங்க டீ குடிக்க வந்திருக்க? இன்னைக்கு உங்க வீட்ல ஃபங்க்ஷன் இருக்கு, ஆடி பாடி கொண்டாட வேண்டியதானே? எந்த வீட்லயாவது கல்யாணம் நடந்தா அந்த வீட்டுக்காரங்க வெளியே வந்து டீ குடிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கான்னு? அது மட்டும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயமா நான் வெளியூர் போய்கிட்டு இருக்கேன். இங்க பத்தியா, டிக்கெட் கூட கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்போ உன் தம்பி கல்யாணத்துக்கு நீ இங்க இருக்க மாட்டியா என்ன? நீ என்னப்பா பேசுற? ஒருத்தர் வீட்டுல கல்யாணம் நடந்தா அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே கலந்துக்கணுமா? கல்யாணத்துல எல்லாருமே கலந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, வேலை வெட்டிகளை யார் பாக்குறது? அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருமே உங்களை மாதிரி ஃப்ரீயா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பாவம், வீட்டு ஆளுங்க ஏதோ காரணம் சொல்லி வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிட்டாங்க போல இருக்கு. மனமார்ந்த வாழ்த்துக்கள் அகர்வால் சார். ரொம்ப ரொம்ப நன்றி தலைவரே. இருக்கட்டும். ஆமா, உங்க மூத்த பையன் எங்க காணோம்? எங்க போறான்? ஒரு வேலையா வெளியூர் போயிருக்கான். அப்படியா? முதல்ல நீங்க போய் சாப்பிடுங்க, நான் இதை வந்துடுறேன். சரி, நல்லது. சரி. அடடடா, டைரக்டாவா? ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்க வேண்டாமா? இன்னைக்கு நமக்கு முதலிரவு. இந்த மாதிரி முதலிரவுலாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. முதல்ல பேசுவோம், அப்புறம் தான் மற்றதெல்லாம். ஓகேம்மா, உனக்கு என்ன கேட்கணுமோ கேளு. முதல்ல கிஃப்ட் கொடுங்க. கிஃப்டா? என்ன கிஃப்ட்? நான் உங்க மனைவி. மனைவிக்கு கிஃப்ட் எல்லாம் கிடையாதா? உன்னை கிண்டல் பண்ண. ஒரு நிமிஷம் இரு. வாவ், டைமண்ட் ரிங். ரொம்ப காஸ்ட்லி இல்ல? இது என் பொண்டாட்டிக்கான கிஃப்ட். அவ ஸ்டாண்டர்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும்ல.
நீங்களே வாங்குனீங்களா? இல்ல, ரோட்ல கிடந்ததை எடுத்துட்டு வந்தேன். பப்ளு, இந்த மோதிரத்தை உன் மனைவிக்காக நான் வாங்கிட்டு வந்தேன். இந்தா. வாவ், தேங்க்யூ அண்ணா. நீ ஏன் இப்படி கேள்வி கேட்குறேன்னே தெரியல. இது என் மனைவிக்கான கிஃப்ட்னா அப்ப நான் தானே வாங்குவேன். தேங்க்ஸ். இப்போ வந்து உன் பக்கத்துல உட்காரலாம்ல? உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை? இல்ல இல்ல, நீங்க வந்து உட்காரலாம். கண்டிப்பா கண்டிப்பா. உன் கையில ரிங்க போட்டு வர, அதை எடு. உன் கைக்கு இந்த ரிங் எவ்வளவு அழகா இருக்குல்ல? அது சரி, உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கார்ல, அவர் கல்யாணத்துக்கு வரலையா? அவரா? அவர் ஆக்சுவலி பிஸ்னஸ் வேலையா வெளியூர் போயிருக்காரு. அதோட அவர் இருந்தாலும் இல்லைனாலும் பெரிய வித்தியாசம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அம்மாவும் அப்பாவும் கூட அவருக்கு பெரிய இம்பார்ட்டன்ட் தர்றதில்ல. நீ இந்த நல்ல நேரத்தில் எதுக்கு அபசக்கூடமா அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்க? நம்ம வேற ஏதாவது பேசுவோம். இப்போ பேசி முடிச்சாச்சு, பாலை குடிச்சிடலாம்ல? கண்டிப்பா. முதல்ல இந்த பாலை நீ குடிச்சிட்டு அப்புறம் எனக்கு கொடு. அப்பதான் பால் எனக்கு அமிர்த மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, நானும் உங்களுக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ஒரு நிமிஷம். வாவ், சோ ஸ்வீட். எப்படி இருந்தாலும் இன்னைக்கு ஸ்வீட் சாப்பிட்டு தானே ஆகணும், அதனால சாப்பிட்ருவோம். அட, தண்ணி எங்க வச்சாங்க? இங்க பாரு, பாலை வச்சுட்டு தண்ணி வைக்க மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் நில்லுங்க. இதோ 2 நிமிஷம். அட, திடீர்னு எங்க காணாம போனீங்க? இன்னைக்கு என் கல்யாண ஊர்வலத்துல நீங்க செம்மையா ஆடுவீங்கன்னு நினைச்சேன். என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா? உன் கூட உட்கார குழந்தைங்க தேவையே இல்லைன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு பதிலா உங்களை உட்கார வச்சுப்பல்ல. அண்ணா, நீங்க என்ன பண்றீங்க? அறிவு இருக்கா இல்லையா? பைத்தியம் பிடிச்சிருச்சா அண்ணா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? அவன் உன்னோட தம்பிடா. பப்ளு,
பிர்ஜு, என்ன விஷயம்? அப்பா, உங்களுக்கு கடைசி வணக்கம் சொல்ல வந்தேன். நீ என்ன சொல்ற? என்ன விடு, என்ன விடுன்னு சொல்றல. குட் பை. அட பிரிட்ஜுண்ணே, என்ன நேத்தி உங்களை கல்யாணத்துல பார்க்கவே முடியல? அதெல்லாம் விடுங்க விடுங்க விடுங்க. முதல்ல இந்தாங்க இனிப்பா சாப்பிடுங்க. நம்ம சத்திரப்பட்டிக்கு போயிருந்தேன். இப்பதான் பஸ்ல வந்து இறங்குறேன். உங்க அண்ணன் ஒரு பெரிய காரியத்தை சாதிச்சிருக்கான். நேத்தி கல்யாணம் ரொம்ப சிறப்பா நடந்ததுண்ணே. ஒரு குறை நீங்க இல்லாதது மட்டும்தான். பரவாயில்ல விடுங்க. இப்ப போய் என் தம்பிய நான் மனசார வாழ்த்த போறேன். அட கண்டிப்பா வாழ்த்துங்கண்ணே, கூடவே நானும் வாழ்த்துனேன்னு சொல்லுங்க. வர வர வர. பப்ளு, கதவை துற பப்ளு. அப்பா கதவை துறங்க. அப்பா கதவை துறங்க. பன்சி மாமாவுக்கும் மதனுக்கும் போன் பண்ணி வர சொல்லுவோம். மதன் தம்பி சீக்கிரம் வா. ரொம்ப நேரமா கதவை தட்ட யாரும் திறக்க மாட்டாங்க. என்னன்னே தெரியல. நானும் ரொம்ப நேரமா தட்டிக்கிட்டு இருக்கேன். அட என்ன பிரிட்ஜு அண்ணே, நீங்க கதவை சரியா தட்டுனீங்களா இல்லையா? நீங்களே தட்டுங்க. அட நீ ஓங்கி தட்டுப்பா. பெரியம்மா, ஐயா கதவு திறங்க. அட பாபு, கதவு திறங்க. கூப்பிட்டுட்டே இருக்கோம்ல. என்ன பண்றாங்க? பன்சி மாமா, ஒருவேளை எல்லாரும் வெளியே போயிருக்காங்களா என்ன? அட எங்கப்பா போயிருக்க போறாங்க? நேத்து தானே கல்யாணம் ஆச்சு. களைப்பா தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பப்ளு தம்பிக்கு உள்ள ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். என்ன பிரச்சனையா இருக்கும்பா? என்னப்பா அது, பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? பேசிக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு முதல்ல கதவு உடைக்கிற வழியை பாப்போம். நீங்க இப்படி வாங்க. உடைங்க உடைங்க. உடைங்கப்பா. பெரியம்மா, சீக்கிரமா துறங்க. பெரியம்மா. ஐயா, பப்ளு தம்பி, ஐயா, பெரியம்மா, ஐயா, அப்பா. பப்ளு தம்பி, பிர்ஜு அண்ணே, பிர்ஜு அண்ணே. அம்மா, பப்ளு, அம்மா, அம்மா, எப்படிப்பா இதெல்லாம் நடந்தது? பப்ளு, 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 டேய் பப்ளு, எந்திரிடா. அவன் என் தம்பி பப்ளு. அப்பா எந்திரிங்க. யாருப்பா உங்களை இப்படி பண்ணது? அப்பா உங்களுக்கு அப்பா இந்த நிலைமை. ஐயோ அப்பா. பப்ளு ராத்திரி முழுக்க வரவே இல்லையா? எனக்கு தலை ரொம்ப வலிக்குது. என்னாச்சு அங்கிள்? ஏன் இங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க? என்னாச்சு? ஊர்வசி, 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 என்ன மன்னிச்சிருமா. என்னால யாரையுமே காப்பாற்ற முடியல. காப்பாற்ற முடியலன்னா என்ன அர்த்தம்? என்ன நடந்தது? என்னம்மா, நீ வீட்டுக்குள்ள தானே இருந்திருக்க. என்ன நடந்ததுன்னு உனக்கு தானே முதல்ல தெரிஞ்சிருக்கணும். எனக்கு எதுவும் புரியலையே. பப்ளு உன் கூட தானே இருந்தான். பப்ளு ஏன் கூட தான் இருந்தாரு. ஆனா ராத்திரி எனக்கு தாகமா இருந்தனால தண்ணி கொண்டு வர போனாரு. போகும்போது வெளியில கதவு மூடிட்டு போயிட்டாரு.
அதுக்கப்புறம் அவருக்காக காத்திருந்து கண்ணை செஞ்சுட்டேன். நானே இப்பதான் தூங்கி எந்திரிச்சேன். என்னப்பா இது இவ்வளவு நடந்திருக்கு ஒன்னும் தெரியலன்னா என்ன அர்த்தம்? என்ன நடந்தது? யாரா சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்லுங்க. ஒரே இது வெளியாளுங்க வேலை மாதிரி தெரியல. வீட்டுல 4 பேரு. பிர்ஜு அண்ணன் வேலையா வெளியூர் போயிட்டாரு. 3 பேர் இறந்துட்டாங்க. மீதி இருக்கிறது ஒரே ஒருத்தர் தான். இத பாருங்க, இந்த மாதிரி நேரத்துல நான் இப்படி பேசுறது சரியில்லை தான். ஆனா உங்களுக்கும் பண்டின்ற பையனுக்கும் தப்பான தொடர்பு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இவங்க 2 பேரும் ஒன்னா சுத்துறத நிறைய பேர் பார்த்திருக்காங்க. இன்டர்நெட்ல இவங்க 2 பேர் போட்டோவும் இருக்கு. போதும் மதன், போதும். மத்த உங்க குடும்பத்து மேல சேர்த்த வாரி இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க உங்க குடும்பத்தை பாருங்க. பிர்ஜு அண்ணன், நான் கேள்விப்பட்டதை தான் சொல்றேன். நீங்களே சொல்லுங்க, ஊர்வசியை தவிர இந்த வீட்டுல வேற யார் இருந்தாங்க? கொலைக்காரன் ஊர்வசியை ஏன் கொல்லல? வீட்டுல கதவு உள்பக்கம் தானே தாள் போட்டிருக்கு. நீங்களே சொல்லுங்க. என் பொண்ணு அப்படிப்பட்டவ இல்ல. நேத்து கல்யாணமாகி வந்தவ அதுக்குள்ள மாமியார் வீட்டுல எல்லாரையும் கொண்டுடுவாளா? எங்களுக்கு அவங்க மேல கோவம் இருந்திருந்தா நாங்க ஏன் கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருக்க போறோம்? என் பொண்ணோட வாழ்க்கையே போயிடுச்சு. ஆனா நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. எங்க நெருப்பு எரியுதோ அங்கதான்மா புகை வரும். இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனா உங்க பொண்ணு தவிர. என் கேள்வி எல்லாம் இவங்க பொண்ணு எப்படி தப்பிச்சான்றதுதான். ஏன் பிர்ஜு என்ன உயிரோடு தானே இருக்காரு? அவரை யாரும் சந்தேகப்பட மாட்டேங்கிறீங்க? இவன் தான் இங்க இல்லவே இல்லையே. அவன் தம்பி கல்யாணத்துல கூட அவன் கலந்துக்கலையே. ஒருவேளை பிர்ஜு அண்ணன் இங்க இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காது. பிர்ஜு அண்ணன் இந்த குடும்பத்தை ரொம்ப நல்லா ரொம்ப அன்பா பாத்துக்கிட்டாரு. எங்க பிர்ஜு அண்ணனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? போதும் மதன், போதும். நான் தான் சொல்றேன்ல, கொஞ்சம் நீ அமைதியா இரு. நேத்து தான் என் பொண்ணு கைக்கு மருதாணி வச்சிருந்தா. இன்னைக்கு இவ குங்குமத்தை எழுந்துட்டு நிக்கிறா. இனிமே என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகும்? இதுக்கப்புறம் எப்படி வாழ போறோம்? இந்த மாதிரி நேரத்துல இப்படி பேசுறது சரியில்லைதான். ஆனா என்ன பண்றது? காலம், நேரம், சூழ்நிலை எல்லாமே அப்படி அமைஞ்சு போச்சு. அதனால நான் உங்க எல்லார் முன்னாடியும், இந்த ஊர் தலைவர் முன்னாடியும் ஒரு விஷயத்தை இப்ப சொல்ல போறேன். நான் ஊர்வசிய கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். எனக்கு இதுல விருப்பம் இல்ல. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்படின்னா சரி. இத பாருங்கம்மா, நீங்க உங்க பொண்ணை இங்க இருந்து கூட்டிட்டு போலாம். என் தம்பிய நம்பி வந்தவ வாழ்க்கை வீணாயிடக்கூடாதுன்னு தான் நான் இப்படி சொன்னேன். வாழ்க்கையில் அவ என்னைக்கும் திண்டாடக்கூடாதுன்னு தான் நான் அப்படி சொன்னேன். வேற எந்த காரணமும் கிடையாது. நீங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க. இங்க பாருங்கம்மா, நியாயமா பார்த்தா நீங்க பிரிட்ஜுவுக்கு நன்றி சொல்லணும். உங்களோட விதவ பொண்ணோட பாரத்தை நீங்க சுமக்க வேணான்னு தான் அவர் சொல்றாரு. இந்த மாதிரி பொறுப்பான மாப்பிள்ள உங்களுக்கு எங்க கிடைப்பாங்க? உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக சொல்றேன். இந்த வீட்டோட வரவு செலவு பிசினஸ் எல்லாமே பிரிட்ஜு அண்ணன் தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு. அட, ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். இவளும் வாழ வெட்டியா வந்துட்டா உங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க. பிரிட்ஜு மாதிரி ஒரு நல்லவர் உங்க வாழ்க்கையில எவனும் கிடைக்க மாட்டான். ஒன்னும் தேவையில்லை. நான் வாழ்நாள் முழுக்க பப்ளுவோட விதவை பொண்டாட்டியாவே வாழ்ந்துடுறேன். ஆனா இவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆனா இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். நான் பிர்ஜுக்கு என் பொண்ணை கொடுக்க நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். அம்மா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் உன் நல்லதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். இப்பவும் ஒண்ணு கெட்டு போகலமா. மறுபடியும் உன் வாழ்க்கையை சரி பண்ண கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியாது. நீ நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா.
என்னால உன்னை வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு போக முடியாது. அம்மா, நான் உங்களுக்கு பாரமா இருக்க மாட்டேன். நான் வேலைக்கு போறேம்மா. என் செலவு நானே பாத்துக்கிறேன். அப்ப இது வரைக்கும் ஏன் பண்ணல? அப்போ நீ வேலைக்கு போகணும், நீ சுதந்திரமா இருக்கணும், உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் செய்யணும். அப்படின்னா ஒண்ணு பண்ணு, அதுக்கு முன்னாடி நீ என் கழுத்தை நெரிச்சு கொண்டுடு, அதுக்கப்புறம் இஷ்டப்படி செய். என்ன மன்னிச்சிடுங்க பிர்ஜு, என் பொண்ணுக்கு விவரம் பத்தல. அவ சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பெரிய மனசு பண்ணி என்னோட பொண்ணை நீங்க பொண்டாட்டியா மனசார ஏத்துக்கணும். சீமா, சீமா, இந்த ரூம் ஏன் இப்படி இருக்கு? அது பிரிட்ஜ் அண்ணன் தான் யாரும் இந்த ரூம்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாரு. நான் தான் இருக்கல்ல. நீ ஒரு வேலை பண்ணு, தண்ணி கொண்டு வா, இதை க்ளீன் பண்ணிடலாம். இது பிரிட்ஜ் அண்ணனோட பிராஸ்லெட். இன்னைக்கு நான் உங்க ரூமுக்கு போயிருந்தேன். அங்க இருந்த கபோர்ட்ல எனக்கு ஒரு கத்தி கிடைச்சது. அத பார்த்த உடனே எனக்கு எதுவுமே புரியல. அந்த ரூம்குள்ள யாரும் போக கூடாதுன்னு சீமா கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல. நான் கேட்ட கேள்விக்கு பதில் இது இல்ல. இப்ப நான் நேரடியாவே கேக்குறேன். பப்ளுவையும் மாமாவையும் அத்தையும் நீங்க தான் கொன்னீங்களா? கௌரவமா இருக்கிறது உனக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். மதன் உன்னை பத்தி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி இருக்கான். உன்னை பத்தியும் உன் பாய் ஃப்ரெண்ட பத்தியும் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி இருக்கான். அதெல்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமும் நான் உன்னை கல்யாணம் பண்ணி இருக்கேன். ஓ, இப்பதான் புரியுது நீ எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணி இருக்கேன்னு. நீ எப்படியாவது இந்த கொலையில என்ன சிக்க வச்சு என் வாழ்க்கையில இருந்து நிரந்தரமா ஒதுங்கிடலான்னு முடிவு பண்ணிருக்க. அதுக்கப்புறம் நீயும் உன்னுடைய பாய் ஃப்ரெண்டும் என்னுடைய இந்த நிலம் சொத்து பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வாழ்க்கைய சந்தோஷமா அனுபவிக்கலாம்னு நினைச்சிருக்கீங்கல்ல. அதனாலதான் இந்த கொலைப்பழியை ஏன் மேல சுமத்துறியா நீ? நான் யார் மேலயும் பழி போடல. நீங்க சொல்றது பொய்ன்னு என்னால இப்பவே நிரூபிக்க முடியும். அதுக்காக என் உயிரே போனாலும் சரி. ஏய், என்ன பண்ற நீ? என்கிட்ட வராதீங்க. உண்மையை சொல்லுங்க, இல்லனா கொளுத்திக்குவேன். மரியாதை உண்மையை சொல்லுங்க. நீங்க நிரபராதின்னு எப்படி நிரூபிப்பீங்க?
ஊர்வசி, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. இந்த மாதிரிலாம் முட்டாள்தனம் எதுவும் பண்ணாத ப்ளீஸ். உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற, வேண்டாம். சொன்னா கேளு. நான் உன் மேல உயிரியே வச்சிருக்கேன் ஊர்வசி, வேண்டாம் ப்ளீஸ் இருமா. நீ என்ன சொன்னாலும் நான் அதை கேட்கிறேன். நான் உனக்காக என்ன வேணாலும் வாங்கிட்டு வந்து தரேன். உன்னோட கேவலமான வாயால என்னோட பேரை கூட நீ சொல்லாத. நல்லா நடிச்சு மொத்தமா எங்களை ஏமாத்திட்ட. நீ ஒரு கொலைகாரன். உன் சொந்த தம்பி, உன் அப்பா அம்மா எல்லாரையும் கொன்னுட்ட. அம்மா அப்பா தம்பி, அம்மா அப்பா தம்பிய பத்தி எல்லாம் நீ பேசாத. அவங்க எனக்கு எந்த அளவுக்கு துரோகம் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா? அம்மா அப்பா தம்பியும் அவங்க எல்லாரும் என்ன கேவலமான ஒரு ஜந்துவா பார்த்தாங்கன்னு உனக்கு தெரியுமா? பேருக்கு தான் அது என் குடும்பம். ஆனா எப்பவுமே அவங்க எல்லாரும் என்ன கேவலப்படுத்துவாங்க, என்ன திட்டிக்கிட்டு இருப்பாங்க, என்ன டார்ச்சர் பண்ணுவாங்க. நல்லா பேச்ச மாத்தாத. அவங்க என்ன வேணா செஞ்சுக்கிட்டோம். அதுக்காக நீ என்ன பண்ண? எல்லாரையும் கொன்னுட்டல. நான் தான் அவங்கள கொன்னேன். அதுவும் இதே கையால அவங்க எல்லாரையும் குத்தி கொன்னேன். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். பிரிஜு, அசையாதீங்க. விடுங்க விடுங்க விடுங்க. நான் சொல்றத கேளு. நான் உண்மையாவே உன்னை காதலிக்கிறேன். ஐயோ, நீ ஏன் இப்படி பண்ண ஊர்வசி? நான் உண்மையாவே உன்னை காதலிக்கிறேன். சொன்னா கேளு ஊர்வசி. உனக்கு என்னப்பா ஆச்சு? என் புள்ளைக்கு என்ன ஆச்சு? இப்படி என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டானே. இங்க பாருமா, சுமன் இங்க அவளோட புருஷன் இறந்துட்டாங்கிற விஷயம் அவளுக்கு தெரியுமா தெரியாதா? ஆனா இவன் ரொம்ப ஈஸியா செத்து போயிட்டான். நீ துடிச்சு துடிச்சு அணுவணுவா செத்துருக்கணும்டா. அப்பதான் நியாயம் கிடைச்சிருக்கும். ஆனா நீ கவலைப்படாத, உன் ஆத்மாவுக்கு என்னைக்குமே சாந்தி கிடைக்காது. ராட்சச செத்துட்டான். அம்மா நீங்க அழாதீங்க, குடுங்க, என்கிட்ட குடுங்க. நம்ம இத கொண்டாடணுமா? உன் அம்மா ஆடி பாடி சந்தோஷமா இருப்பா. உன் அம்மாக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. உன் அம்மாக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. சுமன், என்ன ஆச்சு? காலேஜில் நீ என் மேல கோவமா இருந்த. நான் உன்னுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு. 1 வருஷமா நம்ம டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அதை நீ மனசை விட்டு என்கிட்ட ஷேர் பண்ணிடியா? பலமுறை நான் ஷேர் பண்ணிட்டேன். இன்னும் 1 மாசத்துல செமஸ்டர் முடிய போகுது. என் மம்மி இப்பவே மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க யாரையாவது பார்க்கட்டும், நீ எனக்கு மட்டும்தான். நீ என்னதான் கல்யாணம் பண்ணிப்ப? ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட ரமாகாந்த். ஆனா உன் அம்மாக்கு நல்லா தெரியும் என் காலு. உன்கிட்ட எந்த குறையும் இல்ல சுமன். இந்த விஷயத்த அம்மாக்கு நான் புரிய வைப்பேன். எல்லாமே சரியாயிடும்.
நான் நாளைக்கு அம்மா கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசுறேன். என்ன பேசணும்? இந்த பொண்ணையா நீ கல்யாணம் பண்ணிக்க போற? இவளால சரியா நடக்க கூட முடியல. உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? இல்ல அவ ஏதாவது பில்லி சூனியம் வச்சுட்டாளா? இங்க பாருங்கம்மா, என் பொண்ணோட கால்ல ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ உங்க குடும்பத்தை ரொம்ப நல்லா பாத்துப்பா. என் பொண்ணுக்கு நல்ல குணமா. இவளால இவளையே பாத்துக்க முடியாது. இவ ஏன் குடும்பத்தை பாத்துக்க போறாளா? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா இந்த மாதிரி பொண்ணுக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்க மாட்டால. அம்மா நீங்க என்ன சொல்றீங்க? நானும் சுமனும் ஒருத்தர் போதும். இன்னும் ஒரு வார்த்தை பேசினா அவ்வளவுதான். இந்த கல்யாணம் இப்ப மட்டும் இல்ல, என்னைக்குமே நடக்காது. நீயே கல்யாணம் பண்ணிக்க நினைச்சா பண்ணிக்க. ஆனா என்னைக்குமே என் முகத்துல முடிச்சிடாத. மா, நான் சொல்றது கேளுங்க. நீ கவலைப்படாத, நான் அம்மா கிட்ட பேசிட்டு வரேன். அவங்க ஒத்துப்பாங்க. அம்மா, அம்மா நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கவலைப்படாதீங்க. ரமாகாந்த் என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறாரு. அவர் கொடுத்த வாக்க காப்பாத்துவாரு. The number you have called is currently not reachable. இந்த வீட்ல இருக்கிறவங்க எங்க? எனக்கு தெரியல மேடம். ரமாகாந்த், நீ எங்க இருக்க? ரமாகாந்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால இனிமே நீ அவனுக்கு கால் பண்ணக்கூடாது, எங்க வீட்டு பக்கமும் வரக்கூடாது. என்ன புரிஞ்சுதா? நீ எனக்கு மட்டும்தான். நான் ஒன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன். உன்கிட்ட எந்த குறையும் இல்லை சுமன். நான் இதை அம்மாக்கும் புரிய வைப்பேன். எல்லாம் சரியாயிடும். ரமாகாந்த் என்ன கைவிட்டுட்டம்மா. என்ன கைவிட்டுட்டம்மா. என்ன கைவிட்டுட்டா. இங்க பாருமா, அந்த வீடு உனக்கு ஏத்த வீடே இல்லம்மா. நீ எதுக்கும் கவலைப்படாத. அவனை விட உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய நான் தேடுறேன். அவ உன்னை ரொம்ப நல்ல சந்தோஷமா வச்சுப்பா. நீ அழாதம்மா. வேண்டாமா? ஓகே, பரவாயில்ல. பாலை குடிக்கலாம். கொஞ்சம் சாயங்காலம் உன்னை அப்பா வந்து வெளியில கூட்டிட்டு போவாரு. குடிடா செல்லம். சுமன், நான் போயிட்டு வரேன். பாய். பாய். இங்க பாரு, இந்த பாலை ஃபினிஷ் பண்ணிடணும், சரியா? நான் பாத்துக்கிறேங்க. பாய். பாய். அப்ப நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டே, பாலும் குடிக்க மாட்டே. எதுக்கு?
மா எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்களா சாக்லேட் கேக் பண்ணி தாங்க. அம்மா உனக்கு சாக்லேட் கேக் கண்டிப்பா செஞ்சு தருவா. ஆனா அதுக்கு பதிலா நீ வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும். ஓகே? ஓகே. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பார்த்தாலே தெரியுது. இவ என் பொண்ணு பிரீத்தி. ரொம்ப அழகா இருக்கிற செல்லம். அப்படியே நீ உங்க அம்மா மாதிரியே இருக்க. எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் டிவோர்ஸ் கிடைச்சிடுச்சு. சில நேரத்தில் அப்படித்தான் நடக்கும். நமக்கு வேண்டியவங்க நம்மளை விட்டு போனதும் வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி இருக்கும். ஆனா அது உண்மை இல்லை. ஒருவேளை அவங்க உங்களுக்கானவங்களா இல்லாம இருக்கலாம். நீங்க ஏற்கனவே இன்னொருத்தவங்களுக்காக முடிவா இருக்கலாம். அவங்க உங்களுக்காகவே பிறந்திருக்கலாம். வாழ்நாள் முழுக்க உங்களோட இருக்க. நான் இப்ப கிளம்புறேன். ஹரிஷ் எங்களுக்காக காத்துக்கிட்டே இருப்பாரு. வாமா. சுமன், உன் நம்பர் எனக்கு கொடுக்குறியா? என்னாச்சு? உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் உனக்கு செஞ்சது சரியில்லை, அது எனக்கு தெரியும். அட்லீஸ்ட் இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸாவது இருக்கலாம்ல. 87-900-096. தேங்க்யூ. பாய் செல்லம். வாழ்க்கையில எல்லாம் எவ்வளவு மாறிடுச்சு இல்ல சுமன்? இதுக்கு முன்னாடி எதுவும் செய்ய முடியல. ஆனா இனி எந்த குறையும் வைக்க மாட்டேன். உன்னை நான் கண்டிப்பா அடைஞ்சே தீருவேன். உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? நான் ஒருத்தரோட மனைவி, ஒரு குழந்தைக்கு அம்மா. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எப்பவுமே நடக்காது. நீ நினைச்சனா எல்லாமே சரியாயிடும் சுமன். கரெக்ட். இதத்தான் நான் உனக்கு புரிய வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அது மாதிரி எதுவுமே தேவையில்லை. நான் என் குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இத பார், நான் உன்கிட்ட என் நம்பரை கொடுத்தது இந்த மாதிரி கேவலமா பேசுறதுக்கு இல்ல. இந்த மாதிரி விஷயம் பேசணும்னா நீ எனக்கு எப்பவுமே கால் பண்ணாத. சுமன், நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேரலாம். என்னாச்சு? இன்னைக்கு நான் ஷேவ் பண்ணாதனால அவ்வளவு பயங்கரமாவா இருக்கேன்? ஷேவ் பண்ணாம இருக்கும்போது தான் நீங்க இன்னும் ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. என்னாச்சு? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்போ பேசுறதுக்கான டைம் இல்ல, புரிஞ்சுதா? என் வேலை முடிஞ்சிடுச்சு. வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். See you. Okay. ஏய், என்ன பண்ற ரமாகாந்த்? நீ என்ன ஸ்டாக் பண்றியா? நான் ஒன்னும் ஸ்டாக் பண்ணல சுமன். உன்கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நீ என் நம்பரையும் பிளாக் பண்ணிட்ட. தயவு செஞ்சு ஒரு முறை என் பேச்சை கேளு. நான் எதையும் கேட்க விரும்பல. சுமன், வண்டியை விட்டு கீழே இறங்கு. சுமன், ஒரு வாட்டி நான் சொல்றது கேளு. வண்டியை விட்டு இறங்கு. சுமன், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. மரியாதையா வண்டியை விட்டு இறங்குன்னு சொன்னேன். எதுக்கு? நீ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க?
நேரம் வந்தப்போ நீ பாட்டுக்கு வேற ஒருத்தையும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்ட. இப்ப எதுக்கு திரும்பி வந்திருக்க? நான் ஒத்துக்கிறேன் சுமன். அம்மா கட்டாயப்படுத்தினால தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாயிடுச்சு. நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிச்சனோ அந்த அளவுக்கு அவளை காதலிக்க முடியல. அந்த ஒரு ரீசனால தான் நானும் அன்பியும் பிரிஞ்சோம். சரி, இப்ப எதுக்கு வந்த? என் குடும்பத்தை கெடுக்கவா? ரமாகாந்த், நான் ஒன்னும் பொம்மை இல்ல. எனக்கு நீ தேவைப்பட்டப்போ நீ பாட்டுக்கு என்ன கைவிட்டுட்ட. நான் முயற்சி பண்ண சுமன். என்ன தொடாத. நான் தொடறது உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல? இதுக்கு முன்னாடி கூட நமக்குள்ள எல்லாம் நடந்திருக்கு. அது நான் பண்ண தப்பு. ஆனா இப்போ என் உலகம் எல்லாமே என் புருஷன் ஹரிஷ் தான். அதனால அவருக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. நீ இங்க இருந்து போயிடு. சுமன், இன்னைக்கு நான் இந்த அறையோட நிறுத்துறேன். மறுபடியும் என்ன ஸ்டாக் பண்ண இல்ல என்ன தொட முயற்சி பண்ண அப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண நான் எப்பவும் தயங்க மாட்டேன். சுமன், என்ன இப்ப உன்னால ஹரிஷுக்கு தானே துரோகம் பண்ண முடியாது. ஆனா நீ அவனுக்கு துரோகம் பண்ணலன்னு அவன் நினைக்கலாம்ல. ஓகேவா பேபி? பாய் சுமன். பாய். பாய். ஹலோ, யார் நீங்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹரிஷ். எஸ். இது உன் பைக்கா தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். ரொம்ப ஜாக்கிரதையா வச்சிருக்கல. கல்யாணத்துல கிடைச்சதா என்ன? ஆமா. இது உங்களுக்கு எப்படி தெரியும்? அண்ட் உங்களுக்கு என்ன எப்படி தெரியும்? உன் பொண்டாட்டிய பத்தி உன்னை விட எனக்கு அதிகமா தெரியும். அதுவும் ரொம்ப நெருக்கமா தெரியும். உனக்கு கூட தெரியாத அளவுக்கு. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என் பொண்டாட்டிய பத்தி இப்படி தப்பா பேசுவ? இங்க பாரு, இது சுமன் போன் தானே? செக் பண்ணிக்கோ. மெசேஜ் பாத்து, போட்டோஸையும் பாத்துக்க. இப்பவும் உன்னால நம்ப முடியலனா ஒரே ஒரு செகண்ட் இரு. இங்க பாரு, இது சுமனுடைய பேக் தானே? என்ன பார்க்க வரும்போது மறந்துட்டா. ஷாப்பிங் பண்ற சாக்குல வந்தா, அதுவும் என்ன பார்க்கறதுக்கு. உண்மையை சொல்லணும்னா உன்கிட்ட நான் இதெல்லாம் சொல்லுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா என்ன பண்றது, உன்னுடைய சின்ன அழகான குழந்தைய பார்த்ததும் எனக்கு ரொம்ப கில்ட்டியா தோண ஆரம்பிச்சது. சுமனை எனக்கு பல வருஷமா தெரியும். அதனால எனக்கு நல்லா தெரியும் அவ உன்கிட்ட எதையும் சொல்ல மாட்டா. ஆனா என்ன பண்றது, என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. உனக்கு சுமனை பல வருஷமா தெரியுமா என்ன? இன்னைக்கு எல்லாமே ஹரிஷ்க்கு பிடிச்சதுதான். அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நான் ஒத்துக்கிறேன் சுமன். அம்மா கட்டாயப்படுத்தினால தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாயிடுச்சு. நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிச்சனோ அந்த அளவுக்கு அவளை காதலிக்க முடியல. அந்த ஒரு ரீசனால தான் நானும் அன்பியும் பிரிஞ்சோம். அவர் என்ன நினைச்சாலும் சரி, நான் ஹரிஷ் கிட்ட என்ன பத்தியும் ரமாகாந்தோட கடந்த காலம் பத்தியும் சொல்லியே தீர்வேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவர் நான் சொல்றத புரிஞ்சுப்பாரு. அதுக்கப்புறம் ரமாகாந்த் என்ன தொல்லை பண்றத கண்டிப்பா நிறுத்திடுவோம். 9 ஆச்சே, இன்னும் ஏன் வரல? ஃபோன் பண்ணி பார்க்கலாம்.
என் போன் எங்க? இங்கதானே வச்சிருந்த. எங்க வச்சுட்டு மறந்தேன்னு தெரியல. நீ தப்பான இடத்துல தேடிக்கிட்டு இருக்க. தேங்க் காட் கிடைச்சிருச்சு. ஆனா இது உங்களுக்கு எப்படி கிடைச்சது? கிடைக்கல. உன் ஆள் வந்து கொடுத்துட்டு போனான். அவன் கிட்ட நீ மறந்து விட்டுட்டு வந்திருக்க. நீங்க பாக்குறதெல்லாம் அந்த மாதிரி ஹரிஷ் அப்படி எதுவும் கிடையாது. அப்படியா? உன்னை பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்ச உடனே உன் வார்த்தைகள்லாம் தடுமாற ஆரம்பிச்சிருச்சா? இல்ல, உண்மை இது இல்ல. உண்மை எதுன்னு நான் சொல்றேன். ரமாகாந்த் ஏன் கடந்த காலம், ஏன் முடிஞ்சு போன கதை. 2 நாள் முன்னாடி திடீர்னு ஏன் முன்னாடி வந்து நின்னா. அவனுக்கு நான் ஏன் என் நம்பரை தந்தேன்னு தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். இத பத்தி நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் நினைச்சேன். உன்னை பத்தின உண்மை சுமன் இந்த மெசேஜஸ்ல எல்லாமே இருக்கு. புரிஞ்சதா? நீ இன்னைக்கு அவனை பாத்துக்கிட்டு தான் இருக்க. அவனோட நீ கான்டாக்ட்ல தான் இருக்க. நல்லா பாரு. இதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. சுத்தமா தெரியாது. சுமன், நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட. நான் இல்லாத நேரத்துல நீ இப்படிலாம் பண்ணிருக்கியா? அட தூ, உன்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. நான் ஒண்ணு உங்களுக்கு துரோகம் பண்ணல. அப்படியா? அப்போ இந்த பிக்சர்ஸ்? இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பழசுங்க. அதோட இந்த மெசேஜஸ்லாம் நான் டைப் பண்ணல. உண்மை என்னன்னா அவன் இன்னைக்கு என்ன பார்த்தான். என்கிட்ட ஏட கூடமா பேசினா, என்ன ஸ்டாக் பண்ணா. அவன் என்ன பார்த்து என் லைஃப்ல நீ திருப்பி வரணும்னு சொன்னா. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். நான் நிஜமா முடியாதுன்னு சொல்லிட்டேன். நம்ம 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு வரதுக்காக அவன் உன் பர்ஸ் திருடி இருக்கான். உன் போனை திருடி இருக்கான். அதுக்கப்புறம் எல்லா மெசேஜஸும் அவனே டைப் பண்ணிருக்கான் இல்ல? ஆமா, கண்டிப்பா அப்படிதான் நடந்திருக்கு. அவன் அப்படிதான் செஞ்சிருக்கான். இத நான் டைப் பண்ணல. இப்படி அநியாயமா போய் சொல்றத முதல்ல நிறுத்து. நான் ஒண்ணு அவ்வளவு பெரிய முட்டாள் இல்ல. நான் உன்னை உயிருக்கு உயிரை காதலிச்ச சுமன். ஆனா நீ இப்படி பண்ணிட்டியே. நான் எதையும் செய்யல ஹரிஷ். ரமாகாந்த் என்னோட முடிஞ்ச கதை. அவன் என்னோட கடந்த காலம். இப்ப நீங்க தான் எனக்கு என்ன தொடர வேலை வச்சுக்காத. முதல்ல உன் நாடகத்தை நிறுத்து. பிரீத்தி, நீ மேல போ. இவ ஏன் குழந்தை? பிரீத்தி, நான் தான் சொல்றேன்ல, நீ மேல போ. இனிமே நீ சொல்றதுக்கும் நான் கேக்குறதுக்கும் நமக்குள்ள எதுவுமே இல்ல. என்ன ஹரிஷ்? நீ இந்த வீட்டை விட்டு போறதா உனக்கு நல்லது. ஹரிஷ், அப்புறம் டிவோர்ஸ் பேப்பர்ஸ் நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். ஹரிஷ், கதவு தரங்க ப்ளீஸ். நான் எதுவுமே செய்யல. நான் சொல்றத கேளுங்க. நான் எதையுமே செய்யல ஹரிஷ். நான் எதுவுமே செய்யல ஹரிஷ். ஹரிஷ், ப்ளீஸ் கதவு தரங்க. நான் எதுவுமே செய்யல. அட, என்ன இது? என்னம்மா நீ இவ்ளோ நேரமா சாப்பிடாம இருக்க? இங்க பாரு, எனக்கு நல்லா தெரியும் இது அவ்வளவு சுலபம் இல்ல. உனக்கு டைவர்ஸ் ஆகி 8 மாசம் ஆயிடுச்சு. இனிமே நீ இந்த விஷயத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஹரிஷும் பிரீத்தியும் இனிமே உன் வாழ்க்கையோட அங்கம் இல்ல. இல்லம்மா, பிரீத்தி என் வாழ்க்கையோட அங்கம் தான். அவன் என் குழந்தைம்மா. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நான் என்ன பண்ண? நான் எந்த தப்பு செய்யலம்மா. எதுக்கு எனக்கு மட்டும் எப்படி எல்லாம் நடக்குது சொல்லுமா. எதுவுமே சரியா நடக்கலம்மா. இது பாருங்கம்மா, காலம்தான் இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன். 2 பேரும் விவாகரத்தானவங்க. இனிமே இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணல? என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசினா போதும்னு தோணுது. அதுதான் இவங்களுக்கு நல்லது. கண்டிப்பா. போ ரமாகாந்த், சுமன் கிட்ட மனசு விட்டு பேசு. அவளை உள்ள கூட்டிட்டு போ.
இதெல்லாம்? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்பலன்னு உன்கிட்ட எத்தனை முறை சொல்றது? அவள சொல்லி உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்க. இதுக்கு முன்னாடி நீ இப்படிதான் கோவப்படுவ. நான் ஒவ்வொரு தடவையும் உன்னை சமாதானப்படுத்துவேன். உனக்கு ஞாபகம் இருக்கா, நாம 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம்? என்ன விடு. இங்க பாரு சுமன், நீ ஒரே ஒரு முறை மட்டும் சரின்னு சொல்லு, நான் உன்னை எப்பவும் சந்தோஷமா வச்சுக்கிறேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாதா? நீ என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்ட, என் சந்தோஷத்தை எல்லாம் கெடுத்துட்ட. எப்ப சந்தோஷமா வச்சுப்பேன்னு சொல்ற? எவ்வளவு கீழ்த்தரமான கேவலமான ஆள் நீ. ஓ சந்தோஷத்துக்காக என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு என் குடும்பத்தையும் நாசம் பண்ணிட்ட. சுமன், நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அதெல்லாம் நான் உன்னை அடையறதுக்காக தான் செஞ்சேன். நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். இங்க பாரு, நான் கொடுத்த வாக்கையும் காப்பாத்துறேன். அம்மாவா இன்னைக்கு உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. போதும் போதும், நிறுத்து ரமாகாந்த். நான் இங்க அவமானப்படுறதுக்காக வரல. பாத்தீங்களாமா, நான் உங்க பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். ஏற்கனவே கால்ல ப்ராப்ளம், பத்தாதுக்கு டிவோர்ஸ் வேற. யார் இவள கல்யாணம் பண்ணிப்பாங்க? என் பையன் மட்டும் ஆசைப்படாம இருந்திருந்தா நான் இங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கவே மாட்டேன். வா ரமாகாந்த். மா, சுமன், அம்மா அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க. உனக்கு என்னதான் வேணும்? ஐயோ, எனக்கு வயசாயிடுச்சு. தனியா இருக்கிற ஒரு பொண்ணை இந்த உலகம் தப்பாதான் பாக்கணும். உனக்கு தெரியாதா? தனியா வாழ்றதெல்லாம் அவ்வளவு சுலபம் இல்ல. என் மேல சத்தியம் பண்ணு, சத்தியம் பண்ணு. ரமாகாந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணு. சுமன், எவ்வளவு நாள் இப்படி இக்னோர் பண்ணுவ? இப்ப நம்ம புருஷன் பொண்டாட்டி. இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு இந்த உறவை நீ ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். சுமன், நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன் நான் எப்படி உன்கிட்ட சொல்றது? நான் என்னுடைய அம்மாவோட சந்தோஷத்துக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா என் மனசுல இன்னும் உன் மேல வெறுப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் ஹரிஷ மட்டும்தான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். சாகுற வரைக்கும் நான் அவரை தான் காதலிப்பேன். உனக்கு புரிஞ்சுதா? நான் ஒண்ணு கேட்கவா? சுமன் உன் வாழ்க்கையில வந்துட்டால, அப்புறம் எதுக்கு மூஞ்ச தொங்க போட்டுட்டு எப்ப பார்த்தாலும் சோகமாவே இருக்க? ஒருவேளை இப்பவும் சுமன் அவளுடைய பழைய புருஷனை காதலிக்கிறாளா என்ன? சுமன் என் பொண்டாட்டி. அவ மேல எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்குடா. சரி சரிப்பா, நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன், விடு. புரிஞ்சுதா உனக்கு? என்னுடைய அம்மாவோட சந்தோஷத்துக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா என் மனசுல இன்னும் உன் மேல வெறுப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் ஹரிஷ மட்டும்தான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். என்ன விடு. உன்னை நான் எவ்வளவு காதலிச்சேன், உனக்காக எவ்வளவு நாள் காத்திருந்தேன். ஆனா நீ இந்த ஹரிஷ காதலிக்கிறியா? ஆமா, அப்படிதான். இன்னைக்கு நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அதுக்கப்புறம் நீ அவனை நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். விடு விடு, காப்பாத்துங்க. ரமாகாந்த், என்ன விடு. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற. என்ன விடுன்னு சொல்றல. நீ இப்ப சுய நினைவில் இல்ல. என்ன விடு. எனக்கு நீ ரொம்ப வலியை கொடுத்துட்ட. இப்போ உனக்கு வலினா எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன். நீ சுய நினைவில் இல்ல, கிட்ட வராத. நீ என்ன வெறுக்கிறல்ல? கையேடு. உன் மனசுல என்ன வெறுப்பு இருக்குல்ல, அதுதான் இனிமே எனக்கு நிம்மதியை தரப்போகுது. உனக்கு என்ன பைத்தியமா? என்ன விடு.
ரமாகாந்த் விடு. இது என்ன முதல் முறையா நடக்குது? ஐயோ ரமாகாந்த் என்ன விடு. வித்தியாசம் என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி உன் விருப்பப்படி நடந்தது, இப்ப என் விருப்பப்படி நடக்கும். உனக்கு என்ன பைத்தியமா? என்ன விடு. யாரா காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. சுமன், சுமன், எவ்வளவு நேரமா கூப்பிடுற? எங்க போனாவ? மம்மி, மம்மி, என்னமாச்சு? ஏன் அழற? உனக்கு என்ன ஆச்சு? அட, என்னம்மா இதெல்லாம்? அம்மா, நேத்து வந்து ரமாகாந்த் என்ன ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுமா. அவன் ஒன்னும் உன்னை கட்டாயப்படுத்தல. இது அவனோட உரிமைமா. எனக்கு தெரியும், கடந்த காலத்தை நினைச்சு நீ அவன் மேல கோவமா இருக்க. ஐயோ, நீ அவனை நெருங்க விடாம இருந்தா எப்படி? அவன் வேற என்னதான் செய்வான்? நீ அவனுக்கு பொண்டாட்டிமா. அவனுக்கு அவனோட உரிமையை கொடு. சொல்றது புரியுதுல்ல? நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசியிருக்கேன். இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். அப்பா எந்திரிக்கிறதுக்குள்ள நம்ம இங்கிருந்து சீக்கிரமா போகலாம். சரியா? சீக்கிரம் வாப்பா. உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? ஏன் வீட்டு விட்டு போவியா? அம்மா, அம்மா ஏந்திருங்கம்மா. அம்மா ஏந்திருங்க. அப்பா, எங்க அம்மா விட்டுருங்க ப்ளீஸ். ப்ளீஸ் பா. ப்ளீஸ் பா. ப்ளீஸ் பா. உங்க 3 பேருக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க.
என் பணத்திலே தின்னுட்டு என் வீட்டை விட்டு போவியா? என்ன 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 பண்ற நீ? அவங்க குழந்தைங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் நீதான் காரணம். என்ன பண்ற? என் குழந்தைகளை விட்டு. உங்க 3 பேருக்கு கடைசி முறையா சொல்றேன், மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சீங்க, இதே வீட்டுல உங்க 3 பேரையும் புதைச்சிருவேன். வாயை மூடிக்கிட்டு மேல போய் உட்காருங்க. உட்காருங்க. அப்பா மணி மேல அச்சாரா? போலீஸ் வராதுமா. நேத்து ராத்திரி சத்தம் கெட்டுச்சு. நேத்து அப்பா கத்தினாரு. எதுக்குமா அச்சாரு? நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும். எதுவுமே சரியாகமா. எங்களே அடிக்கிறாங்க, உங்களே அடிக்கிறாங்க. என்னால எதுவுமே செய்ய முடியலமா. அம்மா, சூர்யா சொல்றது கரெக்டு தான். அவர் உங்களையும் அடிக்கிறாரு, எங்களையும் அடிக்கிறாரு. உங்களால எதுவுமே செய்ய முடியல. உங்க அம்மா உங்க 2 பேருக்கு எதுவும் ஆக விட மாட்டா. சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா? கால்ல என்ன மருதாணி வச்சிருக்கியா? பட்டினி போட்டு சாகடிப்பியா என்ன? என்னாச்சு? மறுபடியும் பழைய புருஷனோட ஞாபகம் வந்துச்சா என்ன? நீ வரியா இல்ல நான் வரவா? கடவுளே, நான் செய்யறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. எனக்கு வழி காட்டுங்க. நான் என்ன செய்யணும்னு எனக்கு வழி காட்டுங்க. எங்க போய் தொலைஞ்ச? சீக்கிரம் வா. யாராவது இவ்வளவு காரமா சமைப்பாங்களா?
இந்த சாப்பாட்டை மிருகம் கூட சாப்பிடாது. கடவுளே, நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னை இந்த பாவத்தை செய்ய விடாம தடுத்துட்டீங்க. என்னாலையும் கடவுளாலையும் இவன மாதிரி அரக்கத்தனமா இருக்கவே முடியாது. இவன் உயிரை பறிக்கிற உரிமை உங்களுக்கு தான் இருக்கு, எனக்கு இல்ல. எனக்கு இந்த ராட்சசம் கிட்ட இருந்து விடுதலை கொடுங்க கடவுளே, விடுதலை கொடுங்க. இத்தனை வருஷமா நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் ஒண்ணுதான். இதுக்கு மேல என்னால தாங்கிக்க முடியாது. ஒண்ணு நான் தற்கொலை பண்ணிக்கணும், இல்ல அவனை கொன்னுடணும். அம்மா அம்மா, அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அப்பா செத்துட்டாரு. என்னப்பா ஆச்சு? என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு? இப்படி என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டானே. இங்க பாருமா, சுமன் எங்க? அவளோட புருஷன் இறந்துட்டாங்கிற விஷயம் அவளுக்கு தெரியுமா தெரியாதா? ஆனா இவன் ரொம்ப ஈஸியா செத்து போயிட்டான். நீ துடிச்சு துடிச்சு அணுவணுவா செத்துருக்கணும்டா, அப்பதான் நியாயம் கிடைச்சிருக்கும். ஆனா நீ கவலைப்படாத, உன் ஆத்மாவுக்கு என்னைக்குமே சாந்தி கிடைக்காது. ராட்சச செத்துட்டான். அம்மா நீங்க அழாதீங்க, குடுங்க, என்கிட்ட குடுங்க. நம்ம இத கொண்டாடணுமா? உன் அம்மா ஆடி பாடி சந்தோஷமா இருப்பா. உன் அம்மாக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, உன் அம்மாக்கு விடுதலை கிடைச்சிருச்சு.